எல்லாருக்கும் தான் அறிவுரை, எல்லாருக்கும் தான் படிப்பினைகள். இப்போ சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறவில்லை, இன்னும் சொல்லப்போனால் தோல்வி அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு படிப்பினை தானே. அவர்களுக்கு படிப்பினை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினை இல்லை என்று நான் சொல்லலையே. எல்லாருக்கும் படிப்பினை தான். பிரதமர் இன்னைக்கு சொல்றாரு, இவிஎம் பத்தி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பற்றி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச மாட்டேங்குது? அதே நேரத்துல ஏன் நீங்க வெற்றியை கொண்டாடுது, காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியா ஏன் வெற்றியை கொண்டாடுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்கோம். நாங்க தானே 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கோம், அவங்க ஏன் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க? முதல்ல இவிஎம் பற்றி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இவிஎம்ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை. தயவுசெய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. என்ன சொல்றோம்னா, அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறோம்னா, இந்த இவிஎம் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும். அந்த தாளை இப்போ அந்த ஏர்போர்ட்டில் போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல, அந்த தாளை எடுத்து பெட்டியில் போடக்கூடிய வசதியை செய்யலாம். அது ஒரு சிறிய மாற்றம்தான். அந்த தாள் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டிகளை போடலாம். தானாக அது அந்த பெட்டியில் விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஏடி முறையில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. இப்போ கூட 10க்கு 3 பேர் 10க்கு 4 பேர் நீங்கள் கருத்து கேட்டிங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம்மை பற்றி சந்தேகிக்கிறாங்க. அது சந்தேகம் நியாயமா இல்லையான்னு நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம்மை பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த இவிஎம்மை மேலும் மெருகூட்டி, மேலும் செம்மைப்படுத்தி, மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை. ஆனால் கட்சியில் 1-2 தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல. அடுத்த கேள்வி என்ன? இல்லை இவர் என்ன கேட்டார்? இல்லை சார், 3வது முறையாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸே கொண்டாடுது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்போ எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். த வின்னர் கம்ஸ் செகண்ட் அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரஸுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆக நாங்கள் கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம், பொறாமை? அவர் கொண்டாடட்டும், யார் வேண்டாங்கிறா? அவர்கள் களையிழந்து, பொலிவிழந்து, உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். நாங்கள் கொண்டாடுறோம், அவருக்கு என்ன பொறாமை? அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் இருந்தபோது, இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது, அவர் ஒரு மனித ஆட்சி, 1 person government, ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது.
அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒரு ரொம்ப சொன்னார், ஓவர் எக்ஸூபரன்ஸ்ன்னு சொன்னார். நம்ம கவர்னர் அதை சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன், நீ சொல்லலை. இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கலை, பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது. இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை. இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்திய பொருளாதாரம் ஓரளவு தான் உயர்கிறது. ஆனால் பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி 100 கம்பெனிகளுடைய பங்கு, அதை விலையை அது குறிக்கிறது. சென்செக்ஸ் 50 கம்பெனிகளுடைய பங்கு, அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடக்கூடாது. யாரோ பணம் பண்ணுறாங்க, யாரோ பணம் இழக்கிறாங்க, அது தெரியுது. ஏன்னா அது ஜீரோ சம் கேம். ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான். யாரோ பணம் பண்ணுறாங்க, யாரோ பணத்தை இழக்கிறாங்க. இது இந்தியாவில் 142 கோடி மக்களுக்குல 140 கோடி மக்களுக்கு இதில் தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இதை போய் நீங்கள் 8 காலம்தான் இருக்குது, 8 காலம் தலைப்பு போடுறீங்க. 8 கால பத்திரிகையில் 12 காலம் தலைப்பு போட முடிச்சா போடுவீங்க போல இருக்கு. சார், மற்ற செய்தி நிறுவனங்கள்ல பாஜக சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. சத்தியம் தொலைக்காட்சி வந்து காங்கிரஸுக்கு ஆதரவா, காங்கிரஸ் வந்து பிஜேபி பெரும்பான்மை வாங்காதுன்னு ஒரு கருத்து. நீங்க சொல்றது புரியல எனக்கு, என்ன சொல்றீங்க? மற்ற செய்தி நிறுவனங்கள்ல பாஜக வந்து 300 இடத்துக்கு மேல வந்து சீட்டு வாங்கும்னு சொல்லியிருந்தாங்க. சத்தியம் தொலைக்காட்சி வந்து பிஜேபி வந்து பெரும்பான்மை வாங்காதுன்னு ஒரு கருத்து கணிப்பு. தெரியலையா, நான் பார்க்கல, தெரியாது. இன்னைக்கு என்டிஏ கூட்டத்துல அரசியல் சாசன புத்தகத்தை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. இந்த நிகழ்வு எப்படி பாருங்க? அவருடைய செயல்பாடு அரசியல் சாசன புத்தகத்தை வழங்குறாரு, கும்பிட்டுருக்காரு. அரசியல் சாசனம் நான் பார்த்தேன். அரசியல் சாசனத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன். அரசியல் சாசனத்தை வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்காமல், குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு 240 இடங்களை தந்திருக்கிறார்கள். இது மக்களுடைய தற்காப்பு செயல், செல்ஃப் டிஃபென்ஸ். தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் 240 இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால் இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காமல் என்ன செய்கிறது? வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சார்னு அவரை தான் சொல்லணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.